பிரான்சில் காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவுகள் காரணமாக வீட்டு காப்பீட்டு விகிதங்கள் தொடர்ந்து கணிசமாக உயரும் என்று நுகர்வோர் சங்கம் எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டு விகிதங்கள் 7% அதிகரித்ததை தொடர்ந்து இந்த முறை 8 தொடக்கம் 11% வரை உயர்வு இருக்கும் என நுகர்வோர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காலநிலை அபாயங்களை சமாளிக்க காப்பீட்டு மாதிரியின் அவசர சீர்திருத்தங்களுக்கு இந்த சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. வெள்ளம், வறட்சி, புயல்கள் மற்றும் காட்டுத்தீ போன்ற இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் உரிமை கோரல்களின் அதிகரிப்பே இந்த கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டுகிறது. 2024ஆம் ஆண்டில் தீர்க்கப்பட்ட மொத்த காப்பீட்டு உரிமை கோரல்களில் 5 பில்லியன் யூரோவுக்கும் அதிகமானவை காலநிலை மாற்றம் தொடர்பானவை ஆகும். கடந்த ஆண்டு ஏற்பட்ட புயல்கள் மற்றும் வறட்சி சேதங்கள் காரணமாக 2024ஆம் ஆண்டு கேட்னட் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டதிலிருந்து 9வது மிகவும் விலை உயர்ந்த ஆண்டாக மாறியுள்ளது. இதன் காரணமாக வீட்டு காப்பீட்டு கொள்கைகளில் உள்ள இயற்கை பேரழிவு பாதுகாப்பு பிரிவின் சராசரி கட்டணம் 25 யூரோவிலிருந்து 42 யூரோவாக உயர்ந்துள்ளது. காலநிலை கோரிக்கைகள் அடிக்கடி அதிகரித்து காப்பீட்டு அமைப்பில் அழுத்தத்தை ஏற்படுத்தி நுகர்வோரை பலவீனப்படுத்துகின்றன என சங்கம் கவலை வெளியிட்டது. அபாயகரமான பகுதிகளில் உள்ள வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு காப்பீட்டாளர் பாதுகாப்பு வழங்க மறுக்கும் அபாயம் உள்ளது என சங்கம் எச்சரித்துள்ளது.